மறுபூசி பையும் மறக்கின்றவாறே கண்ணதும் காய் கதிரோனும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போட்டு போட்டு. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம். திருவுருள் வைப்பு பாடல் 1793. காண்டற்கு அரியன் கருத்திலன் நந்தியும் தீண்டற்கு சார்தற்கும் ஏதனா தோன்றிடும் வேண்டி கிடந்து விளக்குலி யானெஞ்சம் ஈண்டி கிடந்தங்கு இருளரும் ஆமே. அந்த இவனுடைய ஈசனுடைய விவரத்தை தான் நமக்கு குறிப்பிடுகின்றார். எப்படின்னாக்கா, காண்டற்கு அரியன் கருத்து இளன் நந்தியும் தீண்டற்கு சார்தற்கு சேயன் நாதம் தோன்றிடும் வேண்டி கிடந்து விளக்கு ஒளியாய் நேசம் ஈண்டி கிடந்து அங்கு இருளரும் ஆறு. காண்டற்கு அரியன் அப்படின்னாக்கா, அவனை பிசிக்கல் அப்பியரன்ஸால பார்க்க முடியாது, கண்களால பார்க்க முடியாது. புறக்கண்கள், நமக்கு உடம்புல இருக்கிறது புறக்கண், இவற்றால் அறிய முடியாதவன். கருத்து இளன் ஒரு லௌகிக சிந்தனை, சாதாரண மன எண்ணங்களால அவனை கட்டி போட்டு அதில் ஒரு டெஃபனேஷனுக்கு கொண்டு வர முடியாது. நந்தியும் தீண்டற்கும் சார்தற்கும் சேயன் அப்படின்னும் போது உள்ள குருநாதனா வீட்டி இருப்பான். ஆனா அவனை கையால தீண்டி பார்க்க முடியாது, உடலால சென்று பற்ற முடியாது. எட்டாத தொலைவில் இருப்பான், ஆனா சேயனாக இருப்பான். நாதம் தோன்றிடும், அவனை அலைந்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு உள்முக தீவிர சிந்தனை இருந்தாதான் உள்ளுக்குள்ள மெல்லிய நாத ஓசையாக வெளிப்படுவான். பாருங்க, அவனை அடைஞ்சாகணும்ன்ற ஒரு தீவிர உள்முக தியானம் இருந்ததுன்னா நாத ஓசையாக வெளிப்படுவான். வேண்டி கிடந்து விளக்கு ஒளியாய் தேசம் ஈண்டி கிடந்து அப்படின்னா அருளே வேண்டும். அவன் சரண அடைந்து கிடக்கிற அடியார்கள் உள்ளத்துல அவன் ஞான விளக்காக பெருஞ்சோதியாக திரண்டு வருவான். அங்கு இருள் அரும் ஆறு. திருவருள் ஒளியில நிலைத்து நிற்கும் போது உயிரை பற்றி உள்ள ஆன்ம மலங்கள் முற்றிலும் நீங்கிவிடும். நமக்கு மெயினா என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, பாச அறிவாலையோ பசு அறிவாலையோ அவனை உணர முடியாது. கண் கை போன்ற உறுப்புகளால் உலகிய எண்ணங்களால் நெருங்க முடியாது. ஆன்மா தன்முனைப்பை எல்லாம் விட்டுடணும், இறைவனுடைய அருளை வேண்டி அகத்திலே ஒடுங்கணும். அப்ப நாத ஓசை கேட்கும், அப்புறமா அகத்தாமரை தோன்றும், அதுக்கப்புறமா ஞானச்சுடர் வெளிப்படும். இந்த அருள் ஒளியில திளைத்திருக்கும் போது ஆன்மாவை மூடியிருக்கின்ற மரங்கள் மல இருள்கள் தானாகவே அகன்றுவிடும். இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஊர்ல பெரிய சாஸ்திர பண்டிதர், இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா தன் கண்கால பார்க்கணும், கைகளால தீண்டி உணரணும் அப்படின்னு அவருக்கு அவா வந்துடுச்சு. காடு மலைகள் எல்லாம் திரிஞ்சு ஏடுகள் எல்லாம் படிச்சு சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு இறைவன் தகவல் எல்லாம் கிடைச்சதை தவிர இறைவனை நேருக்கு நேரா பார்க்க முடியல. அப்படியே ரொம்ப ஒரு ஸ்டேஜ்ல சலிப்பு அடைஞ்சிட்டு அதுல காட்டுல இருக்கிற மெயினான யோகிய பாக்குறாரு. அவர்கிட்ட, நான் படிக்காத நூலே இல்லைங்க, போகாத புண்ணிய தலங்களே இல்லைங்க, என்னால இறைவனை தொட்டு உணரவோ நேரில் பார்க்கவோ முடியல, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, ஒரு அகல விளக்க காட்டி, இந்த விளக்க சுடரா கையால பிடித்து உன்னால உன் பைக்குள்ள பூட்டி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சாமி, சுடர தொட்டா சுடும், அதை அள்ளி பைக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது, அது தொட்டு உணரும் பொருளும் அல்ல, தன் ஒளியால் இருளை போக்கும் ஒரு சக்தி அப்படின்னாரு. நானே அப்புறம் மெதுவா கூறினாரு,
இறைவனும் அப்படியே. அவனை உன் புறக்கண்களால் பார்க்க முடியாது, கைகளால் தீண்ட முடியாது. வெறும் அறிவு கருத்துக்களாலும் சிந்தனைகளாலும் அவனை சிறப்பிடிக்க முடியாது. அப்படின்னா அவனை எப்படி அடைவது? நீ புறத்தே தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்பு. உன் மனம் அகல் விளக்கில் அன்பு எண்ணம் நெய் ஊற்றி, இறைவா உன் அருள் வேண்டும் என்று ஆசைகளற்ற தியானத்தில் அமர்ந்து உன் எண்ணங்கள் ஒடுங்கும் போது உன் உள்ளே மெல்லிய ஓசையாக நாதம் தோன்றும். அதைத் தொடர்ந்து உன் அகத்தில் பேரொளி உருவாகும். அந்த அருள் ஒளியில் உன்னை இவ்வளவு காலம் மறைத்திருந்த அறியாமை என்னும் இருள் விலகும் அப்படின்னார். பண்டிதருக்கு அப்பதான் அகங்காரமும் புறத்தேடும் சுபாவத்தையும் விட்டுவிட்டு உள்முக தியானத்தில் அமர்ந்தார். நாதமும் அருள் ஒளியும் அவர் அகத்தே தோன்றி அறியாமை இருளை போக்கினார். இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, இறைவனை வெளியிலே தேட முடியாது, தேடக்கூடாது. அகத்திலே அன்பாலும் சரணாகதியாலும் ஏற்றப்படும் ஒரு ஞான விளக்கு. சரி, டே டு டே பிராக்டிஸ் என்ன பண்ணலாம்னா, மெடிடேஷன் ஸ்டெப்லதான் நம்ம அதிகமா உள்ள உட்காரணும். நேற்று பார்த்த மாதிரி அறமும் தவமும் அருளாளர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம தவத்தை நிறைய செய்யணும். வாழ்வியல் பயன்பாடுகள் டே டு டே இன்டகிரேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்படியாக அகங்காரத்தை குறைத்து அன்பை வளர்த்து உள்முக தியானத்தில் அறியாமையை நீக்கி அமைதியும் அருளும் கிட்டுமாறு பயிற்சி செஞ்சு போடுவோம் என்று கூறி தளத்தை சௌரியமாகவும் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக அருமை. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வாசிச்சிடுறீங்களா? எனக்கு ஒரு 2 நிமிஷம் தேவை. சரிங்கம்மா. ஓகே, முடிச்சிட்டேன். ஓகே, நன்றி. இன்றைய மந்திரம் பத்தின அழகான விளக்கம் அழகின் ஐயா கொடுத்துட்டாங்க. காண்டற்கு அரியன், காண்பதற்கு ரொம்ப அரிதாக விளங்குபவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காண்றத நம்ம எதன் மூலமாக செய்கிறோம்? புலன்களின் மூலமாக, இல்லைங்களா? அதனாலதான் அந்த காணுதல் அப்படிங்கிற அந்த கண்ணு மூலமா பார்க்கிறது. அப்ப அது என்ன அப்படின்னா புலன்களின் மூலமாக செய்தல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அப்ப பார்க்க முடியாது. அப்ப நான் கண்ணால தெய்வத்தை பார்த்தேனே அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே வர்றதுதான். நம்ம நாம் சமைத்து வைத்திருக்கிற உருவங்களின் மூலமாக நாம் இறைவனை காண முற்படுகிறோம். அந்த உணர்தலுக்கு உண்டான அடிப்படையான ஏன்னா நமக்கு எல்லாமே காட்சியா இருந்தாதான் உள்ளுக்குள்ள போகும். அதனால நம்ம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னாக்க அதை உருவமாக காண முற்படுறோம். நீங்க நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருப்போம். பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல சிவலிங்கம் நம்ம சிவலிங்கமாக வழிபடுவோம். ஒரு இடத்துல ஆவுடையோடு இருக்கும், ஒரு இடத்துல ஆவுடை இல்லாத இருக்கும். அப்புறம் இந்த முகம் வைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். நம்ம முகம் வைத்த சிவலிங்கம் பார்த்திருக்க மாட்டோம். உருவமாக சிவத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்க மாட்டோம். ரொம்ப ரேரா 1-2 கோவில்ல தான் இருக்கும். ஆனா நீங்க நம்ம அடக்க போக போக அந்த சிவம் அந்த இதுலயே லிங்கத்திலேயே கண்ணு மூக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல சம்டைம்ஸ் உருவமாகவே வைத்திருப்பார்கள். நம்ம எப்படி முருகன் எல்லாம் வணங்குறோம் அந்த மாதிரி சிவம், பார்வதி, முருகன், பிள்ளையார் அப்படின்னு நம்ம படத்துல வச்சு கும்பிடுற மாதிரியே வைத்திருக்கக்கூடிய இது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? ஒன்னும் இல்ல. அடிப்படையில நாம் இறைவன் என்று கற்பித்து வைத்திருக்கக்கூடிய உருவங்களை காண்பதன் மூலம் உள்ளே செல்ல முயல்கிறோம். அதான் அந்த இடத்துல வித்தியாசம். அப்ப என்ன பண்றோம்? அதை புலன்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். அப்போ
நம்ம இத வரிசையா பார்த்திருக்கோம். 36 தத்துவத்துல இந்த புலன்களுக்கு உண்டான வரிசை நம்ம பார்த்திருக்கோம். அதனால அது மூலமா பார்க்க முடியாது அப்படின்றாரு. அரியவன் அவனை பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். கருத்திலன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது நம்ம புலன்லாம் பார்க்க முடியலன்னா அப்ப புத்தியில பாத்திர முடியுமா அப்படின்னா இல்ல. அப்போ அதுலயும் பாத்திர முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களின் மூலமாகவும் நம்மால் அவனை கண்டுவிட முடியாது. நந்தியும் தீண்டற்கு சார்தற்கு சேயனாய் தோன்றிடும் அப்படின்னா சரி. அப்ப என்னால கண்ணுல பார்க்க முடியாது, புத்தியிலையும் பார்க்க முடியாது. குருவின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்துல போய் பாத்துடலாமா, தொட்டு பாத்துடலாமா, அவரை அணைத்து கொள்ளலாமா? மார்கண்டேயர் அணைத்து கொண்டார். அப்ப அந்த மாதிரி அணைத்து கொள்ளலாமா அப்படின்னா அப்படி அணைக்கும் போது வெளியில போயிடும், சேயனாக தோன்றிடும், ரொம்ப தள்ளி இருக்கிறவன் மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் எதனால அவர் ரொம்ப தைரியமா சொல்றாருனாக்கா எப்படி பார்க்கணுங்கிறத முன்னாடி சொல்லிட்டாரு நமக்கு. இந்த போன பகுதியில எல்லாம் நீ வெளியில தேடாத, நீ அத்வைதமா இருக்கவே இருக்காத, அத்வைதமா இரு, நீ உள்ளேயேதான் இருக்கான் அப்படின்னு 100 தடவை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படி சொன்னதுனால என்ன சொன்னாரு அப்படின்னா நம்மளால வெளியில தேடக்கூடிய இறைவனாக இல்லை, கருத்துல இருக்கக்கூடியவன் இல்ல. அதாவது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவனை பார்க்க முடியாது. அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய இந்த புலன்களினால் நம்மால் அவனை அறிந்து கொள்ள முடியாது. இந்த ரெண்டும் செய்யாம இருக்கும் பொழுது நம்மால் அவனை தீண்டவும் முடியாது. அப்ப தீண்டாத ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தள்ளி இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பேசும்போது அப்படியே பக்கத்துல கை பிடிச்சுப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த ஒரு அண்மை தேவைப்படும். ஆனா அவர் எப்படி இருப்பாரு, அப்படி ட்ரை பண்ணோம்னா செய்யணும். ஏன்னா இது எல்லாம் எதனால அப்படின்னா ஈண்டி கிடந்த அங்கு இருளாருமாங்க. அவர் உள்ள இருக்காரு, அவரை போய் நீ வெளியில தேடுறதும் உள்ள ஒரு நம்ம உணர்தலினுடைய தன்மை ஒரு மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணராது. நான் அன்னைக்கு சொன்னேன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வெற்றிடங்களும் இறையம்பெருமானின் பெருங்கருணை. நம்ம அந்த ஆகாயத்தினுடைய கூற்றை நம்மளால உள்ள பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுதான் அங்க எனக்கு அந்த ஆகாய கூற்று தான் இறைவன். அப்ப அந்த ஆகாயத்தை உள்ள தேட ஆரம்பிக்கணும். ஒரு சிலருக்கு நம்ம கௌரியம்மாக்கு பாத்தீங்கன்னா முருகன் ரொம்ப அணுக்கமானவன். அப்ப அது ஞானம். அப்ப அந்த ஞானத்தை உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம உள்ள தேடணும். என்ன எதுவாக இருக்கிறது அது அப்படின்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா அந்த ஞானத்தை உள்ளே தேட முடியும். சக்திக்கு உள்ளே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது, பிள்ளையாருக்கு ஒரு உபாயம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு உபாயம் இருக்கு. அப்ப அந்த உபாயம் மூலமாக நம்மால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறையம்பெருமானை அப்ப எல்லாருக்கும் உருவம் வேறுபடும், எல்லாருக்கும் தன்மை வேறுபடும். ஆனா உள்ள இருக்கக்கூடியது எனக்கு என்ன புரியுதோ அதை பத்தி நான் பிடிச்சுக்கணும். அதான் சொல்றாரு. அத யாரு காட்டி தருவாங்க அப்படின்னாக்க அவர்தான் காட்டி தருவார். விளக்கொளியாக யாரு காட்டி தருவா? வேண்டி கிடந்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேண்டி கிடந்து நம்ம அவர்கிட்ட மன்றாடினால் தோன்றிடும். அதான் முன்னாடி வார்த்தையில சேயனாய் தோன்றிடும். சேயனாய் தோன்றிடும்ங்கிறத இங்கேயும் நம்ம எடுத்துக்கணும். வேண்டி கிடந்து விளக்கொளி தோன்றிடும் நெஞ்சம். அப்போ அந்த இடத்துல விளக்கொளி தோன்றும் பொழுது நெஞ்சம் என்னவாகும் அப்படின்னாக்க ஈண்டி கிடந்து அங்கு இருளாருமாமே அப்படின்னு சொல்றாரு. நெஞ்சம் ஈண்டி கிடந்து இருள் ஆறுமாமே அப்படின்னா உள்ளத்துல இருக்கக்கூடிய அனைத்து உள்ள வச்சிருக்கிற விஷயம் என்னது அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்ம உள்ள போகும்போதே
லைட்டை வந்து நம்ம திருப்பி திருப்பி நம்ம அந்த லைட்டு ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து நம்மளால தாண்டவே முடியாது. ஏன்னா அது வந்து பெரிய பேருண்மையே நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள். நான் பாத்தீங்கன்னா என்னுடைய எடுத்துக்காட்டுல ஒரு சில விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். அதுல எகெயின் எலக்ட்ரிக் பவர் சுவிட்ச். நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது வீடு இருட்டா இருக்கு. ஆனா நம்ம அந்த வீட்டுக்குள்ள உள்ள நுழையும் போது அந்த லைட்டை போட்டோம்னாக்கா அந்த வீடு வெளிச்சம் ஆயிடும். அந்த மாதிரி இங்க இங்க லைட் போடுறது என்ன, வேண்டி கிடந்து யார்கிட்ட, அவர்கிட்ட. அவரும் எங்க இருக்காரு, வெளியில எல்லாம் இல்ல, நீ அங்க போய் தேடாத, இங்க போய் தேடாத, உனக்குள்ள இருக்காரு. அது போன பகுதியில அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால நீ அங்கே வேண்டு, அங்கே வேண்டி கிடந்து அவர்கிட்ட சொல்லு, நீ என்னவா இருக்கன்னு எனக்கு காட்டி கொடு அப்படின்னு கேளுங்க. அப்ப அவர் காட்டி தருவார் நமக்கு. அப்ப அதை பற்றி கொண்டால் உள்ளே என்ன ஆகும் அப்படின்னா அஞ்ஞானமாகிற இருள் போகும். நான் நேத்து சொன்னேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏன் சந்திர நெறி சூரிய நெறின்னு பார்க்காம இது வந்து இரவும் பகலுங்கிறத ஞானமும் அஞ்ஞானமுமாக பார்க்கணும் அப்படின்னு இதுதான் காரணம். ஏன்னா எங்க கீழே அடுத்த மந்திரத்திலேயே அவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு நம்ம அந்த மந்திரத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இது வந்து ரொம்ப திருமந்திரம் முன்னையும் பின்னையும் பார்த்து பார்த்து புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம்னாலும் இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல்கள் வந்து நமக்கு வந்து இன்னும் மனதுக்கு நெருக்கமா இருக்கும். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமையான வணக்கம். விந்தியாம்மா வந்தாங்க, இப்ப காணோம் அவங்கள. யாருக்கும் தெரியறாங்களா? இருக்கீங்களாமா விந்தியாம்மா? இல்ல, எனக்கு காட்டல. சரிங்கம்மா, வந்தா கொடுத்துக்கலாம். சரி, நன்றிங்கம்மா. அவங்க சரி இவங்க பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதனால நம்ம போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலான்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: Nandi is seldom comprehended nor lying in thought. He will appear beyond the touch and approach. If one aspires lying in surrender, he will become a bright light in the mind. The accumulated darkness lying there will be removed. சொல்லியிருக்காங்க. நல்ல விளக்கங்கள் பார்த்தாச்சு. அவர் பார்க்க முடியாது எண்ணத்தாலோ நம்ம, ஏன்னா எண்ணமாக இருக்கிறது, உருவமாக இருக்கிறது எல்லாமே என்னன்னா மாயையான விஷயங்கள் தான். இது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான், உள் கடந்து தான் இறைவனை உணர முடியும். அதனால நம்ம வெளியிலே நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை, வெளியில இருக்கிற விஷயத்தையே நம்ம வச்சு வெளியிலே தேடிட்டு இருந்தோம்னா அது முடியாது. அதை சொல்றதாதான் இதுல நான் ஒரே ஒரு இந்த வேண்டி கிடந்து அப்படிங்கிறது, அதுதான் நம்ம செய்ய முடியும். அப்படின்னா என்னன்னா வேண்டி கிடக்க தான் முடியும். நாம வேற என்ன பண்ண முடியும் இறைவனை உணர்றதுக்கு? ப்ராக்டிக்கலா யோசிச்சோன்னா வேண்டி கிடக்கணும். சரி, வேண்டி கிடக்கணும்னா அதுவும் நான் புறத்திலே தான் வேண்டி கிடக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம இறைவனை போய் பார்க்க முடியாது. இறைவன் எங்க இருக்கிறாரோ அங்க போய் நம்ம வேண்டி கிடக்கணும். அப்படி நம்ம அகத்துல தான் நான் உள்ள போகணும்னா எனக்கு உலகியல்ல தான் நம்ம இருக்கோம். உலகியல்ல பிரச்சனைகள் வெளியில இருக்கு, நாம் சந்திக்கும் மனிதர்கள் வெளியில இருக்கிறாங்க, நாம பார்க்கிற நமக்கு வர சூழ்நிலைகள் எல்லாம் வெளியில தான் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் எப்படி உள்ள போய் நான் வேண்டி கிடக்கிறது? ஏன்னா நம்ம இருக்கிற இடம் என்னன்னா உலகியல்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி உள்ள போய் நான் வேண்டி கிடக்க முடியும்? அப்படின்னா நம்ம சரணடைகிறது தான். நான் சரணடைகிறதுனா என்ன பண்றது அப்படின்னா, நம்ம ஏன்னா நம்ம இந்த இதுல இருந்து உலகியல்ல இத்தனை சூழ்நிலைகள்ல மாட்டிட்டு இருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள், நமக்கு கடமையாவே நிறைய விஷயங்கள் இருக்கு, செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் வேண்டி கிடக்கணும்ன்ட்டு நான் உள்ளே போய் அகத்திலே இருந்துட முடியாது. நான் இங்கே செய்ய வேண்டிய விஷயமும் இருக்கு. அப்ப எப்படிதான் நான் சரணடைகிறது அப்படின்னு பார்த்தா, நம்மள்ட்ட இருக்க எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்றது தான். அப்போ நான் இங்கே எதுவுமே செய்ய வேணாமா அப்படின்னா இல்லை, இங்கே எல்லாத்தையுமே செய்யணும்.
அது இறை உணர்வோடையே செய்யணும். ஒரு கடமையா செய்யணும். அந்த கடமைக்கு பலனை எதிர்பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, இறைவன்ட்டயுமே அந்த எதிர்பார்ப்பு இல்லாம, நான் இத செய்றேன் எனக்கு நல்லா முடிச்சு குடுன்ற அந்த எதிர்பார்ப்பு இல்ல. இத செய்றேன் இறைவனாகவே செய்றோம் நம்ம அந்த விஷயத்த. இறை உணர்வோடயே அந்த விஷயத்த செய்றோம். எல்லாத்தையுமே என்ன செய்றோமோ நம்ம கடமைய செஞ்சா போதும். எக்ஸ்ட்ராவாலாம் எதையும் யோசிக்க தேவையில்ல. இன்னைக்கு எனக்கான கடமை என்னவோ அத செஞ்சுட்டு நம்ம இறை சிந்தனையிலே இருக்கணும். அந்த கடமைய செய்யும்போதும் இறை சிந்தனையிலே இருக்கணும். அத தாண்டியும் முழுமையாக அந்த இறை சிந்தனையிலே இருக்கும்போது நம்ம வேண்டி கிடக்க முடியும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளா சரி, சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே இறைவனிட நம்ம சமர்ப்பணம் பண்ணிட வேண்டியதுதான். அந்த உலகியல்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு வேற வழியும் இல்ல. நம்ம அதுலேருந்து நான் வெளில வரணும் அப்படின்னா, நான் அத வந்து கடமைன்றத மட்டும் நான் பார்த்து, அத நான் வந்து இறைவனிட அங்க ஒப்படைச்சா மட்டும்தான் நான் உலகியல்ல இருந்தே ஃபர்ஸ்ட்டு வெளியில வர முடியும். அந்த சரணடையலைன்னா நம்ம உலகியல்ல இருந்தே ஃபர்ஸ்ட்டு வெளில வர முடியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம இறைவன வேண்டுறதுங்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு எண்ணம் வந்து நம்மள புடிச்சு வச்சிருச்சுன்னா, நம்ம எப்படி இறைவனோட எண்ணத்துக்கு நம்ம போக முடியும்? ஏன்னா எண்ணம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு மிஷின் மாதிரி. நம்ம கையில அந்த கண்ட்ரோல் இல்ல. அடுத்துன்னு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அறிவு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அப்புறம் எப்படி இறைவன புடிக்கிறது? அப்ப இறைவன புடிச்சே ஆகணும் அப்படின்னா, நம்மள்ட்ட அந்த வைராகியம் வேணும். அந்த வைராகியத்தோட எந்த எண்ணங்கள் வந்தாலும் அது இறைவனுக்காக. எந்த உணர்வு வந்தாலும் அது இறைவனுக்காக. எந்த பிரச்சனைகள் மனிதர்கள் நம்ம பார்க்குற அனைத்து விஷயங்களும் எல்லாமே இறைவனுக்காக செய்றோம். கடமையாக செய்றோம். அது அன்பாக செய்றோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்றோம். அது இறைவன் என்ன நடத்தணுமோ அத நடத்துவாரு. அவ்வளோதான். அது பின்னாடி போகாம, ஆசையின் பின்னாடி போகாம, இறைவன் பின்னாடி போகுறதுக்கு இதெல்லாம் நம்ம செய்றோம். எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம்னா, யூனிஃபார்ம் போடணும். அதுக்கான விஷயங்கள நம்ம செய்யணும். ஸ்கூலுக்கு போகுறதுக்கு, படிக்கிறதுக்கு. ஆனா இது எதுவுமே தேவையில்ல தான். ஆனா அத ஒரு கடமையா செஞ்சுட்டு நம்ம போயிரணும். நம்ம யூனிஃபார்ம் போடுறதுலயே நம்மளோட கவனம் ஃபுல்லா அதிலே இருந்தாலோ, நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலயே கவனம் இருந்தாலோ, இல்ல நான் பேக்க ரெடி பண்றதுலயே என் ஃபுல் கவனத்தையும், என்னோட சக்தியும் நான் குடுத்துக்கிட்டே இருந்தாலோ, நான் போய் படிக்கிறதுக்கு அங்க சக்தி இருக்காது. இதெல்லாம் கடமையா நான் புக்க எடுத்துட்டு போணும், ரெடி ஆயிட்டு போணுன்றது ஒரு கடமையாயிட்டு நம்ம கருத்து வந்து எதுல இருக்கணும்னா, இறைவன பற்றிக் கொண்டே இருக்கணும் நம்மளோட. ஏன்னா, இந்த அவேர்னஸ்ல இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த ஈண்டி கிடந்துன்னு சொல்றாங்க இல்லையா? நெறைய நமக்குள்ள அது முழுமையாக நிறைய தான் அந்த இருளுங்கிறது அகலும். இன்னைக்கு நீங்க ஒரு மெடிடேஷன் பண்றீங்க, ஒரு அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க, சும்மா உட்கார்ந்திருக்கீங்கனாலே போதும். மெடிடேஷன்னு கூட இல்ல. சும்மா உட்கார்ந்து இன்னைக்கு காலையில நீங்க அத ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நீங்க ஆழ்ந்த ஒரு அமைதியில நீங்க போயிட்டீங்கன்னா, அது இன்னைக்கு முழுக்கவே உங்களுக்கு அது தெரியும். எண்ணங்கள் அந்த லூப்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு மனிதர்களையோ, ஒரு விஷயத்தையோ ஒரு லூப்ல அது பாட்டுன்னு திரும்ப சில நேரம் சொல்லும். ஏன்னா, அந்த இடத்துல அவேர்னஸ் கம்மியா இருக்கும். அவேர்னஸ் கம்மியா இருக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் நமக்கு ஒரு வேலைய செய்ய முடியாது. பின்னாடி அது ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த ஒரு வேலைய செய்யணும்னு நெனைப்போம். அது வேற எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். அத முழுமையா நம்ம செய்ய முடியாது. ஆனா, நீங்க தினமும் அந்த காலையில ஒரு மெடிடேஷன போட்டீங்கன்னா, உங்க அறிவுப்படியே நீங்க போகலாம். உங்க மனம் வந்து அத டிஸ்டர்ப் பண்ணாது. நான் இந்த வேலைய செய்யணும்னா, அதுக்கும் அந்த மனம் வந்து தாட்டா வந்து உங்களுக்கு இத பண்ணாத, இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பின்னாடி அந்த கமெண்ட்ரி வந்து பேசிக்கிட்டே இருக்காது. அப்ப எந்த அளவுக்கு அது நமக்கு ஒவ்வொரு நாளைக்குமே சும்மா கொஞ்ச நேரம் நீங்க அந்த ஆழ்ந்த அமைதிய போய் தொட்டுட்டு வந்தாலே போதும். அது ஒரு நாள் வரைக்குமே நீடிக்கும். அப்ப இதிலயே நம்ம இருக்க அந்த எண்ணங்கள்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு தூரமா வருவோம். அந்த வெட்ட வெளிங்கிறது எவ்வளவு பரவும் நமக்குள்ள. அந்த பரவ இந்த மாயையிலேருந்து நம்ம தள்ளி வர முடியும். நமக்குள்ள அதுக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான். அது முழுமையாக சரணடைஞ்சு இந்த உலகியல்ல இருந்து நம்ம அந்த சரணடைஞ்சு நம்ம உள்ள போகும்போது தான் இது நமக்கு வரும். நம்ம இதையும் நான் பிடிச்சிக்கிறேன், இதுதான் எனக்கு முக்கியம்னு அது பக்கம் போனோம்னா நம்ம இறைவனை பிடிக்க முடியாது. அது கடமையான்னு சொல்லிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த பலனையும் எதிர்பார்க்காம, வெறும் அன்போட அதை செய்யும் போதே நம்ம இறைவனோட அதை செய்றோன்றது தான். அதோட செஞ்சு நம்ம இறை சிந்தனையை வந்து எவ்வளோ நேரம் நமக்கு இன்னைக்கு நான் எவ்வளோ நேரம் நம்ம இறை சிந்தனையிலே இருந்தோம், எவ்வளோ நேரம் நம்ம இறைவனுக்காக கொடுத்துருக்குறோம், இந்த நாள் எந்த அளவுக்கு நம்ம உபயோகமாக கொடுத்துருக்குறோம், உபயோகமாக நம்ம கொண்டு போயிருக்கோம், வைராகியமா நம்ம எந்த அளவுக்கு இருக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கலாம். அதையும் தாண்டி இறைவன் வேற ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னா, அந்த பாடத்தையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அந்த பாடத்தையும் நம்ம கடந்து போய் அந்த இறைவனையே பற்றி கொள்ளணும்.
இதுதான் இன்னைக்கு நினைக்கிற விஷயங்கள். நேருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது சொல்றீங்களா? ஹேமாமா, மஞ்சுளாமா. கௌரிமா சொல்லுங்க. கௌரிமா சூப்பரா இருந்தது நீங்க சொன்னது. காலையில ஒரு மெடிடேஷனை போட்டுட்டோம்னா அப்படின்னா அந்த 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 லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்கம்மா, நன்றி. நான் ஒரு பேசுறேன். பாயசம் போட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஆ, மெடிடேஷனை போட்டா ஆமால உண்மையில நல்லதா இருக்கும். மெடிடேஷனை போட்டுடலாம். தேங்க்யூமா. நன்றிங்க, நன்றிங்கம்மா. நம்ம நார்மலா பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பேம்மா. நன்றி. ஆனா அது உண்மைதானம்மா. அந்த இது போட்டா நம்ம இல்லைன்னா அது பேசிக்கிட்டே இருக்குல்லம்மா. உள்ள அந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்கும். அது போட்டிங்கன்னா உண்மையாலுமே அந்த மெடிடேஷன்ல அந்த ஒரு தடவை தொட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க பாட்டு எந்த வேலையை நினைக்கிறீங்களோ நீங்க பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க மனசு சொல்றபடி கேட்டுக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். அந்த நல்லா இருந்தது. உண்மைதான். கடிவாளம் அந்த கடிவாளம் இருந்துச்சுன்னா ட்ராக்ல கிளியரா போகும். இல்ல இது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு தான் சொன்னேன். கண்டினியூ பண்ணுங்க. அது அப்படியே பேசுங்க. இதுதான் சரியா இருக்கு. நன்றிங்கம்மா, நன்றி. அதே மாதிரி அன்பாலயம்னு ஒரு யூடியூப் சேனல், அதில் ஃப்ரீ மெடிடேஷன் கொடுக்குறாங்க. நான் அதில் ஜாயின்லாம் பண்ணல. ஆனால் அவங்களோட வீடியோஸ் 2 பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. அகத்தீசன் அருளோட ஒவ்வொரு தெய்வங்களும் கொடுக்கறதா சொல்கிறாங்க. நான் அதை வாட்ஸ்அப்பில் போட்டேன். நான் ஒரு 2, 3 வீடியோ அவங்க சொல்கிறத கேட்டேன். நல்லா நல்லா இருக்கு. யாரும் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அதில் வந்து 8 மணி நேரமாவது மினிமம் இறை சிந்தனையில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்றைக்கும் ஈண்டி கிடக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதிகமாக நம்ம இறை சிந்தனையிலே இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து மினிமம் மற்ற நேரம் நீங்கள் கடமையை செஞ்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரமாவது இறைவனுக்காக ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி காலபைரவர் அருளுரையா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அவங்க சொல்றது வந்து ஒவ்வொன்றும் மூலாதார சக்கரத்துக்கு வந்து தோப்புக்கரணம், சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வந்து அந்த அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ட்ரீ யோகான்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒத்த காலில் நிற்கிறது. அதுக்கு தமிழ்ல என்ன விருச்சாசகனமா என்னமோ வரும். அந்த மரம் மாதிரி அதை ஒத்த காலில் நிற்கிறது. இடது காலில் நிற்கிறது, அப்புறம் வலது காலில் கொஞ்ச நேரம் நிற்கிறது. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேவும் நம்ம ஒவ்வொரு சக்கரத்துக்கான சாப்பாடு முறைகள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு சக்கரத்துக்கான யோகா போஸ் சொல்கிறாங்க. நம்ம அந்த தோப்புக்கரணம் போடுறதுலேருந்து நான் வந்து தோப்புக்கரணம் எப்பயுமே போடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டோன்னா அது நின்றுது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த போட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி 1 தான் போட முடியும்னா அந்த 1 தான், இல்லை என்னால் பாதி தான் உட்கார முடியும்னா பாதி உட்காந்தாவே போதும். அந்த பாதி உட்கார 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 உங்களுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் உட்கார முடியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உட்கார முடியும். உங்களால் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா வரும். பண்ணாமே இருக்கிறத விட உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்கள் கால் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. கொஞ்சம் 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 உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். அதை 5 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்கன்னா 6வது நாள் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு வந்து அதிகமாகுது. நல்லா உட்காந்து எந்திரிக்க முடியுது. அந்த மாதிரி அது என்னோட அனுபவத்துலேயுமே இருக்குது. முடியாமல் இருந்தது. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய 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 இப்போ நல்லா 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 வருது. அதே மாதிரி இந்த ட்ரீ போஸும் சரி, நமக்கு பேலன்ஸ் அந்த ஒரு காலில் நம்ம பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது. அதுவும் உடனேலாம் நம்மளால் நிற்க முடியலனாலும் ஒரு செகண்ட் உங்களால் நிற்க முடியுமா? அப்போ ஒரு 5 நாளைக்கு பண்ணால் அந்த 2 செகண்டை நம்மளால் நிற்க முடியும். பேலன்ஸ் உங்களுக்கு நமக்கு ஆரோக்கியமும் வரும், அதுக்கான சக்கரங்களும் சரியாகும். நான் இது மட்டும் தான் கேட்டேன். அதில் நிறைய போட்டிருக்காங்க. நான் கேட்டது இது மட்டும்தான். ஆனால் நல்ல விஷயமா இருக்குது. அதேமாரி கசப்பு சாப்பிடுங்க. கசப்பு நம்ம சாப்பிட்லன்னா இது எல்லாமே அவங்க சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கசப்பு வந்து சுவாதிஷ்டானத்துக்கு, கசப்பு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ, கசப்பான சூழ்நிலைகளை தவிர்க்கணும்னா நம்ம உணவாக அதை எடுத்துக்கிட்டோன்னா அதை தவிர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் எனக்கு ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. நம்ம சாப்பாடில் எல்லா இதுவும் இருக்கணும். நிறையா பேர் பாவக்காய் அதெல்லாம் தள்ளி வச்சுருவாங்க இல்லையா? அப்படி இல்லாமல்
ஒவ்வொரு சக்கரத்துக்கான உணவுன்னு வரும்போது சுவாதிஷ்டானத்துக்கு அவங்க வந்து கசப்பு சுவையை சொல்றாங்க. கசப்பு சுவை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ, அது அந்த அளவுக்கு நமக்கு அந்த மாரியான சூழ்நிலைகள் நமக்கு வராது அப்படின்னு. ஏன்னா நம்ம உடம்புக்கு அது கசப்பு குடுக்கணுன்றக்கப்ப நம்ம அத உணவா குடுத்துட்டோம்னா, நம்ம அனுபவமா பெற தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொன்ன மாரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது நல்லா நல்லா இருக்கிற மாரி நம்ம உடலுக்கானதும், நம்ம மனதுக்கானதும், நம்ம எவ்வளோ நேரம் நம்ம செய்யணும், எவ்வளோ நேரம் நம்ம இறை சிந்தனையிலே இருக்கணும். அப்படிங்கிறத சொல்றதாவும் ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்காவது அதில விருப்பம் இருந்தாலும் பார்க்கலாம். அன்பாலயம்னு அந்த யூடியூப் சேனல் இருக்கு. நன்றி. வாங்க பவளமணி அம்மா. வணக்கம் அம்மா. கௌரியம்மா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க பேசுனது சரி, கிருத்தி அம்மா பேசுனது, என்ன சொல்றது எல்லாமே அருமையா இருந்தது. கௌரியம்மா அந்த அந்த வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஷேர் பண்ணுங்கன்னா நாங்க பாக்குறோம் நாங்க இருந்ததுன்னா. இருக்குங்கம்மா. அது நான் அந்த ஃப்ரீ மெடிடேஷன் ஒண்ணு இது அதில தான் போட்டிருக்காங்க. நான் அதையும் போட்டிருந்தேன். நான் வீடியோஸும் இன்னைக்கு ஒண்ணு போட்டு விடுறேன். போட்டு விடுங்க. சேனல்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நீங்க சொன்ன அந்த ஏகபாதம் அந்த இதெல்லாம் கூட நான் பண்ணுவேன் டெய்லி. இந்த தோப்பு கண்ணம் போடுறது, தப்பலங்கால போட்டு உட்கார்றது, வஜ்ராசனத்துல உட்கார்றது, முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் அது முடிகிற அளவுக்கு செய்வேன். ரொம்ப நன்றிம்மா. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. நன்றிங்கம்மா. நன்றி. பவுளமணி அம்மா ஒரு வித்தியாசமானவங்க. எப்பயும் தேடல்லே இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கும் அவங்களுடைய தேடுதலுக்கும் உண்மையிலே அவங்களை பாராட்டணும். அப்படியே ஒரு சின்ன குழந்தைனுடைய லேர்னிங் இதுன்ற மாதிரி அவங்களுடைய குறுன்னு அதை செய்யணும், இதை செய்யணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும் அப்படின்றது அவங்க ஆர்வம் வந்து உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடியதா இருக்குது. அப்புறம் அந்த ஒரு படிச்ச ஒரு விஷயம் ஒண்ணு, அதாவது இறையாளர்கள் ஞானிகள் வந்து பேரின்பத்திலே இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களா, அதை சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவாராம், கடவுள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாராம். இப்ப திருமூலர் கூட பாருங்க, அவர் வந்து எல்லாத்தையும் அடைஞ்சவரு, ஆகாயத்திலே போயிட்டு இருந்தவரு, அவரை வந்து மரமாத்தினார். அப்பதான் அந்த உள்ளம் உருகி பாட முடியுமா. அத மாதிரி அருளாளர்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கதான் அந்த மாதிரி பாடல்கள் வருது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அது உண்மையிலேயே எனக்கு ஒரு தூண்டுகோலான ஒரு வரியா தெரிஞ்சது. அதை ஷேர் பண்ணிட்டேன். மிக்க நன்றி. நம்ம தேடதான் வந்து புதுசு புதுசா நிறைய கிடைக்குது. நம்ம பேசாம இருந்தோம்னா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஏதாவது தேடிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே தானாவே இப்ப எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்காம நீங்களா கொடுக்குறீங்க வருது. இது காலையில இது கேட்கறதே ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் இருக்கு எனக்கு. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.